ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இங்கே பாருங்க விவர்ஸ், ரெயின் நெல்லி 2 பூத்துருக்காங்க இன்னைக்கு. நேற்று ஒன்று பூத்துச்சு, இன்னைக்கு ஒன்று பூத்துருக்கு. மஞ்சள் கலராக தான் பூக்குது. நான் வேறு கலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிங்க் வரணும்னு பார்க்கேன். பார்ப்போம். இன்னும் நிறையா கிழங்கு இருக்குது. அதிலெல்லாம் வேறு பூ வருதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கணும் விவர்ஸ். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க இதில் குட்டி குட்டியாக செடி வந்துருக்குல்ல, இதெல்லாம் துளசி விதைய தூவி விட்டுருந்தேன். அதில் மழை பெஞ்சோன்னே எல்லாமே முளைச்சிருக்காங்க. இந்த மிளகா விதை எப்போ முளைச்சிச்சுன்னே தெரில, முளைச்சிருக்குது. மல்லிகைப்பூவில் பாருங்கள் குட்டி குட்டியாக எவ்வளோ தளிர் வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ தான் வந்திருக்கு தளிர். திருகன்னு பாருங்கள், அதுக்குள்ளே எல்லாம் மொட்டு வந்துருச்சு. எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே நல்லா தளிர் வச்சுட்டாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் செடிகளை என்ன செய்யுங்க, நல்லா கவாத்து பண்ணி விடுங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது. அது மாதிரி இதுலேயும் பாருங்கள், பூ பறிச்சோம்ல, இது இந்த ஊசி மல்லி. இதில் இங்கே பாருங்கள், இந்த தளிர் வந்துருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு தளிர், இந்த இதுக்குள்ளோட ஒரு தளிர் வருது பாருங்கள். இது தனியாக ஒரு குச்சி எடுத்தாந்து ஒடிச்சு இப்படி தான் முளைக்க வச்சது தான். இந்த வச்சிருக்க எல்லா குச்சிகளாகவும் இந்த மாதிரி குச்சிகளாக வச்சது தான். அப்படியே சிறப்பாக வர்றாங்க. இதுக்கு தட்டாம்பயிருக்கு நான் கொடி கட்டணுங்க, காராமணிக்கு. எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதுபோக வேர்சனைக்கு கொஞ்சம் கீரையாக ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயும் நல்லா சிறப்பாக வளர்ந்துருச்சு பாருங்கள். நான் விட்டா பூ வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், இதை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். இது அப்புறம் கொஞ்சம் மெக்சிகன் பினிச்சு, அதில் ஒரு 10 இலை எடுத்து போட்டு வெங்காயம் போட்டு இன்றைக்கி பொரிச்சிட வேண்டியது தான். ஆனால் நல்லா கேட்குது, கால் வலிக்கு மெக்சிகன் பினிச் நல்லா கேட்குது. குடும்ப வரைக்கும் ஒரு குச்சி அட்டாக் கிடச்சா நீங்கள் வாங்கி வைங்க, வச்சு வளருங்க. அதே மாதிரி நம்ம பூக்கள் விதையெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் எப்படி முளைச்சிருக்குன்னு வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், முதல்ல வந்தது சன்ஃப்ளவர் தான் முதல்ல வந்துச்சு. அடுத்து வந்து பிளாசம், இல்லை பிளாசம் அது என்னது, ஆமாம் பால்சம், பால்சம் வந்துச்சு. இது வந்து டெய்லியா 4 விதை போட்டதில் 1 முளைச்சிருக்காங்க. இதில் இந்த 1 முளைச்சிருக்கு. இதில் ஒரு 2 செடி முளைச்சிருக்கு. இந்த இதில் இந்த ஓரத்தில் முளைச்சிருக்கு பாருங்கள். இதில் இப்போ தான் வர்றாங்க. இந்த ஓரத்தில் வருது பாருங்கள். இந்த இதுலேயும் இதில் இந்த 3 மட்டும் இன்னும் முளைக்கலை. கரெக்டாக என்னையோட 4 நாள் ஆகுது. 4 நாளில் இவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்க. நல்லா நிழல்லே தான் வச்சுருக்கேன். மழை தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் தொளிக்கேன். ஏன்னா கோகோ பீட்டில் தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் நம்ம டெய்லி தொளிக்கணுங்கிற தேவையில்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொளிச்சாலே என்ன செய்யுமானது, போதுமானது. இது அடியிலேயே எடுத்து வச்சுருவேன். இந்த ஓரத்துலேயே வச்சிட்டோம்னா எங்களுக்கு வெயில் வராது. அதனால் எங்களுக்கே வச்சுக்கிறது. இன்றைக்கி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ரோஸையும் என்ன செய்யணும், ஹார்வெஸ்ட் பண்ணது வருஷம் நல்லா மலர்ந்துருச்சு. நேற்றே மலர்ந்துட்டாங்க. இது வந்து இன்னைக்கு தான் மலர்ந்தது பாருங்க. பாதி மலராமல் இருக்கு பாருங்க. அதேமாரி இதுவும் நல்லா மலர்ந்துருச்சு. இது பன்னீர் ரோஸ் ரொம்ப ஒயிட் கலர் ஆயிடுச்சு. லைட்டு பிங்காக இருந்தது, ஒயிட் கலர் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தாப்புல இதுலேயும் இன்னொரு மொட்டு வந்துச்சு பாருங்க. நாளைக்கு பூத்துரும். இது இந்த கொத்து ரோஸில் ஒரு ரோஸு. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் விவர்ஸ். அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று உரம் ஊற்றுனால இன்றைக்கே சும்மா தண்ணி மட்டும்தான் அடிச்சு விட்ருக்குது. இன்றைக்கி மழை வருதான்னு பார்ப்போம். எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க. கிச்சன் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம செடிகளுக்கு என்ன செய்யலாம், புளிக்க வச்சு கொடுக்கறனால செடி நல்லா அறுவடை எடுக்கலாம். தேங்க்யூ.